Hi, hello friends. Welcome to SHYRHAQ Views. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா Excel Basic Formulas Part 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்ட் 1ஓட கண்டினியூவேஷன். ஸோ பார்ட் 1 நம்ம எக்ஸல் ஃபார்முலாஸை அண்ட் அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்றத பார்த்தோம். வீடியோ பார்க்காதவங்களுக்கு சைடில் பாப்அப் மெனு வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்ட் 1 வீடியோ பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போது உங்கள் பாஸ் நீங்கள் ரெடி பண்ணியிருக்க இந்த டேபிளை எனக்கு ரோவில் இருக்கிற, அதாவது காலமில் இருக்கிற இந்த டேபிளை உங்களுக்கு ரோவில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை காலமாகவும் டிரான்ஸ்போஸாக உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி தர சொல்கிறாங்க. ஸோ அப்போது அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த செல்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு தென் எந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டெஸ்டினேஷன் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+Alt+V செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாப்அப் மெனு வரும். இதில் நீங்கள் வேல்யூஸாவோ இல்லை ஃபார்முலாஸோ யூஸ் பண்ணி ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணுறீங்கன்னா எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேல்யூஸாக பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ வீன்ற லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைன் ஆகிருக்கு. ஸோ அப்போ வீன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் இ அண்டர்லைன் ஆகிருக்கு. அப்போது அந்த லெட்டர் ஈன்றதை நீங்கள் கீபோர்டில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது செக் ஆகிரும். தென் என்டர் கொடுங்க, உங்களுக்கு டிரான்ஸ்போஸாக பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலமில் இருந்த சப்ஜெக்ட் எல்லாமே ரோவாகும், ரோவில் இருந்த நேம்ஸ் அண்ட் அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே உங்களுக்கு காலம்ஸாகவும் டிரான்ஸ்போஸாக உங்களுக்கு பேஸ்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த செல்லை டெலீட் பண்ணுறதுக்கு Ctrl- கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெலீட் ஆயிரும். இந்த காலமை நான் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு காலமை ஆட் பண்ணுறதுக்கு Ctrl+Shift+ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு காலம் ஆட் ஆகிரும். இல்லை ராம்ன்ற டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு, நான் டம்மி டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல் betweenன்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரேண்ட்ன்றது ரேண்டம் பிட்வீன் அப்படின்னு ஒரு ரேஞ்ச் நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த ரேஞ்சில் ரேண்டமாக உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு டேட்டாஸை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போது ரேண்ட் பிட்வீன் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக ரேண்டுன்னு டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆயிரும். தென் ஓப்பன் ப்ராக்கெட்டோடு இருக்கும்போது இப்போ நீங்கள் என்ன ரேஞ்சில் நீங்கள் டேட்டா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 80, பாட்டம் ரேஞ்ச் 80, தென் டாப் ரேஞ்ச் ஹையஸ்ட் வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 90 கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா ரேண்டமாக உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகும். ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு செல்லை செலக்ட் பண்ணி அதாவது டவுன் ஆரை கொடுத்து ரிமைனிங் ரோஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl+D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டமாக நம்பர்ஸ் ஜென்ரேட் ஆகும். இதை சம் பண்ணுறது எப்படின்றது சொல்கிறேன். =sum அப்படின்னு கொடுத்து நான் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு வேறு ஒரு ரேஞ்ச் இருந்துச்சு, இப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இது ரேண்டம் பிட்வீன் போது இது ஆட்டோமேட்டிக் டைனமிக்காக இது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கணும், சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னா இதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl+Alt+V வேல்யூஸாக பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரிப்பீட் ஆகாது. ஸோ இப்போ இங்கே வேல்யூஸில் V லெட்டர் உங்களுக்கு அண்டர்லைன் ஆகிருக்கு. அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தனா எனக்கு இப்போ இது சேஞ்ச் ஆகாது. என்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு மறுபடியும் இது சேஞ்ச் ஆகாது. இப்போது இது கண்ட்ரோல் இன்சர்ட் பண்ணுறதும் சரி, இந்த காலம் இன்சர்ட் பண்ணதும் டெலீட் பண்ணுறதையும் எப்படி பண்ணுறதுன்ற ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு லிங்க்கில் தரேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸலோட பேசிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். இப்போ ஜானோட செல் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செலக்ட் பண்ணி பாருங்கள், P5 காட்டும். ஓகே, அதாவது காலம் P, செல் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா 5th ரோவில் இருக்குது. ஸோ அப்போது P5 வருது. ஓகே, சிமிலர்லி ராமோடது R5, அதாவது ஆர் காலம் 5th ரோ. இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இப்படி நீங்கள் டைரெக்டாகவே டைப் பண்ணலாம். P5 இன்ட்டுன்றது இதில் Shift 8 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஸ்ட்ரிக் வரும், அதுதான் இங்கே மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆஸ்ட்ரிக் R5 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணும். இல்லை நீங்கள் அதை செலக்ட் பண்ணினாலும் லெஃப்ட் ஆரோ கொடுத்து உங்களுக்கு P6 இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணுறேன்.
இன்ட்டு இப்போது நான் ராமோடது தான் செலக்ட் பண்ணணும் இல்லை, நான் ஜானோடதையும் நான் செலக்ட் பண்ணேன்னா எந்த செல் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளை ஆகும். எந்த ரோவில் ஃபார்முலா இருக்கோ அதை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டவுனரோ நீங்கள் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் பேஸ்ட் ஆகும். ஓகே, இப்போ இது ஏன் உங்களுக்கு பேஸ்ட் ஆகலைன்னா 0 வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, எனக்கு P9 இன்ட்டு P11 இது டைனமிக்காக இந்த ஃபார்முலா வந்து நெக்ஸ்ட் என்ன இருக்கோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோ, அதனால் உங்களுக்கு இப்படி இருக்குது. இப்போ இது P11க்கு பதிலாக நான் R9 கொடுக்குறேன், உங்களுக்கு ஃபார்முலா வந்துடும். ஓகே, ஸோ இது ஒன் வே ஆஃப் மல்டிப்ளை. இப்போ இதை சம் பண்ணுன்னா ஆல்ட் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா சம் பண்ணலாம். இல்லை இதையும் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் எடுக்கணும்னா அந்த டோட்டல் வேல்யூ வந்து ஈக்குவல் டு P10 இன்ட்டு R10 கொடுத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணலாம். இன்னொரு வே பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே அதாவது ரெஃபரன்ஸில் இருக்குது, ஒரு அப்சல்யூட் வேல்யூ அதாவது ஒரு வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோன்னா அப்போது இங்கே ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் 6 or 7 எனி நம்பர்ஸ் கொடுத்துட்டு, இப்போது இதுதான் என்னோடய கான்ஸ்டன்ட் நம்பராக இருக்கணும், ஆனால் இந்த நம்பர் மட்டும் அடுத்தடுத்த நம்பர் எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும்னா அப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு இப்போது P5 செலக்ட் பண்ணிவிட்டு இன்ட்டு அதாவது ஆஸ்ட்ரிக் ஷிஃப்ட் 8 கொடுத்துட்டு தென் அதாவது Q2ல் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். இப்போது நான் நெக்ஸ்ட்டு செல்லை கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா எனக்கு 0 வரும். ஏன்னா எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Q3ல் பிளாங்காக இருக்குது, 0 செல் வந்து எம்டியாக இருக்குது, அதனால் 80 × 0 0ன்றனால உங்களுக்கு 0 வருது. இதுவே உங்களுக்கு அந்த Q2வே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் எல்லா ரோக்கும், பட் வேறஸ் ரோவோட வேல்யூ மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஈக்குவல் டு 80 ஆஸ்ட்ரிக் அதாவது P6 ஆஸ்ட்ரிக் Q2 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த Q2 மட்டும் நீங்கள் F4 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் சிம்பிள் ஆட் ஆகும். $2 அப்படின்னா அது அப்சல்யூட் வேல்யூவாக மாறிடும். ஸோ அது சேஞ்ச் ஆகாது. அப்போது நீங்கள் இதை வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு செல்லில் P6 இப்போது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு P6 இன்ட்டு Q2 இருக்குது. இதுவே அடுத்த செல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P7 அதாவது அடுத்த செல்லோட ரோ வேல்யூ எடுத்துக்கிச்சு, நம்ம அப்சல்யூட் டாலர்னு கொடுத்தனால உங்களுக்கு Q2ல் இருக்க வேல்யூ மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இதுதான் அப்சல்யூட் அண்ட் ரெஃபரன்ஸோட ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு டிவிஷன். ஸோ இப்போ டிவிஷனும் சேம் மெத்தட் தான். ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் 80 டிவைடட் பை 70 அதாவது தினேஷோட வேல்யூ நான் டிவைட் பண்ணுறேன்னா Q5 நீங்கள் டிவைட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது டிவிஷன் பண்ணி கொடுத்துரும். இல்லை என்னோட டோட்டலோட நான் டிவைட் பண்ணுன்னா ஈக்குவல் டு P5 டிவைடட் பை ஜானோட டோட்டலோட டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு இப்படி கொடுக்கும். இல்லை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக மல்டிப்ளை பண்ண மாதிரி பண்ணோன்னா ஈக்குவல் டு P6 டிவைடட் பை அதாவது டிவைட்க்கு வந்து ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ப்ரெஸ் பண்ணுங்கள், தென் Q2 செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. இல்லை அது அப்சல்யூட் வேல்யூவாக இருக்குன்னா F4 கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். தென் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டிவைட் பண்ணிடும். ஸோ இப்படி தான் டிவைட் பண்ணணும். நெக்ஸ்ட் டாப்பிக்கு ஆவரேஜ். ஸோ இப்போது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த 3 பேர்த்தோட தமிழில் ஆவரேஜ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்ற உங்கள் டீமோட ஆவரேஜ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ்லனா ஈக்குவல் டு ஆவரேஜ் AVERன்னு டைப் பண்ணினா உங்களுக்கு ஆவரேஜ்ன்ற ஃபங்க்ஷன் வரும், பாப்பப் வரும். அதில் டேப் கொடுத்துட்டு அந்த 3 பேரோட மார்க்ஸையும் அதாவது P5 Q5 R5 தினேஷ் ஜான் ராம் இவங்க 3 பேரோட மார்க்ஸையும் ரேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா தமிழில் அந்த கிளாஸில் 77 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க தமிழில். அண்ட் சிமிலர்லி இப்போ இதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் அவங்க ஆவரேஜான மார்க்ஸ் எவ்வளோன்றது உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு டெசிமல் வேல்யூஸ் வரும். இதில் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ வேணும்னா இங்கே உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் இருக்குது, டிக்ரீஸ் டெசிமல். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த 2 டாட்ஸ் இருக்கணும், இல்லை சிங்கிள் டாட், இல்லை ரவுண்ட் ஆஃப் வேணும்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு உங்களோட டீமோட ஆவரேஜ் ஈச் சப்ஜெக்டில் எப்படி வேணுமோ கண்ட்ரோல் டி கொடுத்து எடுத்துக்கலாம், டோட்டலாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் எனக்கு ஜானோட ஆவரேஜ் மார்க் ஓவரால் எல்லா சப்ஜெக்ட்லையும் அவர் ஆவரேஜாக எவ்வளோ மார்க் எடுத்திருக்காருன்னா நீங்கள் காலம்லேயும் பண்ணலாம்.
ஈக்குவல் டு ஆவரேஜ் டைப் பண்ணிவிட்டு அந்த ஜானோட எல்லா மார்க்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு அவர் ஆவரேஜாக 74 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ உங்கள் டீமில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க, மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணுன்னா ஈக்குவல் டு மேக்ஸ் டைப் பண்ணிவிட்டு டேப் கொடுங்க. சிமிலர்லி எந்த 3 பேர்த்தோட, அதாவது ஒரு 2 பேரோடது மேக்ஸ் மார்க்ஸ் பார்க்கணுன்னா இல்லை ஓவரால் டீமோடது பார்க்கணுன்னா அந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே, ஃபார் எக்ஸாம்பிள் P5லேருந்து R5 வரைக்கும் செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ இதில் 80, 71, 81 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 81 தான் மேக்ஸிமம் மார்க். ஸோ அப்போது மேக்ஸிமம் 81 தான் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்குன்னு உங்களுக்கு கொடுத்துருச்சு. அதுவே மினிமம் பார்க்கணுன்னா ஈக்குவல் டு மினிமம். உங்கள் டீமில் தமிழில் யார் மினிமம் மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 70. இப்போ சப்போஸ் ஜானோட மேக்ஸிமம் மார்க், அவர் அக்ராஸ் ஆல் சப்ஜெக்டில் மேக்ஸிமம் மார்க் எடுத்திருக்காரு எப்படின்னு பார்க்கணுன்னா, தென் அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள், க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்தீங்கன்னா அவர் மேக்ஸிமம் 80 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. அதுவே மினிமம் மார்க்ஸ் அவர் எடுத்திருக்கிறது பார்க்கணும் ஈக்குவல் டு மினிமம் செலக்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க, உங்களுக்கு மினிமம் மார்க்ஸ் வரும். சப்போஸ் நீங்கள் மினிமம் மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, ஆனால் இந்த இதில் டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேங்களா, அப்போது அதை வந்து இப்போது மறுபடியும் நீங்கள் ஃபார்முலா கொடுக்கணுன்னா தேவையில்லை. இப்போ 90 நீங்கள் வந்து தப்பான 18 தப்பாக இருக்குது, 17 தப்பாக இருந்திருக்கு, அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, கரெக்டான மார்க்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிட்ட பிறகு வருது அப்படின்னா, அப்போது 19 இருக்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 90 வந்துருச்சு. அப்போ மினிமம் இந்த 3 பேர்த்தில் ஜானோட மார்க் தான் 80. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா டைனமிக்காக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அக்ராஸ் டீம் ஈச் சப்ஜெக்டில் யார் யார் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்றதை பார்க்கணுன்னா Ctrl D கொடுத்து பாருங்கள். அண்ட் அதே மாதிரி மினிமம் மார்க்ஸும் Ctrl D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ இதில் ஓவராலில் மேக்ஸிமம் 3 பேர்த்தில் மேக்ஸிமம் மார்க் எடுத்தது ராம் 418 டோட்டல். அண்ட் அதுவே மினிமம் பார்த்தீங்கன்னா 297, தினேஷோட மார்க்கு 297 இருக்குது. ஓகே, ஸோ ரிமைனிங் கவுண்ட் யூஸ் பண்ணி ஒரு அட்டனன்ஸ் ட்ராக்கர் எப்படி எடுக்கிறது, இப்போ சப்போஸ் உங்கள் டீம் லீடோ யாரோ இல்லாதப்போ நீங்கள் ஒரு அட்டனன்ஸ் எடுத்து அந்த ட்ராக்கரை நீங்கள் சென்ட் பண்ணால் எப்படி உங்கள் பாஸை இம்ப்ரெஸ் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.